நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் அப்படின்னு தமிழ் சினிமாவுல பல வருடங்களா பரிமாணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு நபர் தான் பிரேம்ஜி அவர்கள். ஸோ அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த வீடியோவில் அவரை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இருக்க நிறைய 2K கிட்ஸுக்கு அவரை வந்து ஒரு நடிகராக, காமெடி ஆக்டராக தான் தெரியும். பட் அவர் அது மட்டும் கிடையாது. அவர் ஒரு இசை குடும்பத்திலிருந்து வந்தவர், இசையமைப்பாளர், பாடகர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கங்கை அமரன் அவர்களுடைய மகன் தான் பிரேம்ஜி. இவருடைய அண்ணன் தான் வெங்கட் பிரபு. இவருடைய பெரியப்பா தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். இன்னொரு சகோதரர் தான் யுவன் சங்கர் ராஜா. ஸோ இப்படி ஒரு இசை குடும்பத்திலிருந்து வந்தவருக்கு எப்படி இசை இல்லாமல் போகும்? ஸோ அவர் ஆரம்பத்திலேயே இசை மீது நாட்டம் உள்ளவர் தான். ஆனால் இவர் நடிகராக ஆன பிறகு தான் எல்லாராலும் கவனிக்கப்படுறாரு. சின்ன சின்ன படங்களில் கேமியோ சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தார். வல்லவன் திரைப்படம் தான் இவருக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் நயன்தாராவுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அது மூலமாக ஓகே, இவர் தான் கங்கை அமரனுடைய 2வது மகன் பிரேம்ஜி அப்படின்னு கவனிக்க வைக்கிறாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக சென்னை 28. ஸோ அந்த படம் தான் இயக்குனர் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுற முதல் திரைப்படம். அந்த படத்தில் இவரும் அந்த குரூப்பில் நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் ரொம்ப அதிகமாகவே கவனிக்க வைக்கப்பட்டார். இவருடைய காமெடி எல்லாரையும் சிரிக்க வச்சது. தேட்டரில் எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, இதுக்கு முன்னாடி நான் கேட்ச் பிடிச்சி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு யதார்த்தமாக பேசக்கூடிய இந்த வசனங்கள் ஆகட்டும். அதே மாதிரி சந்திரமுகி படத்தில் பிரபு சார் என்ன குடும்ப சரவணன் அப்படின்ட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி எமோஷனலாக சொல்லியிருப்பார், அதை அப்படியே இவருடைய மாடுலேஷனில் காமெடியாக மாற்றிருப்பார். என்ன கொடுமை சார் இது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கவனிக்க வச்சார். அதே மாதிரி கோவா படத்தில் சாமி கண்ணு அப்படின்ற கேரக்டர், மங்காத்தா படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருப்பார். நகைச்சுவையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் சீரியஸாகவும் அந்த ரோல் பண்ணி சிறந்த காமெடியன், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற விருதுகளாம் அவர் வாங்கினார். தொடர்ந்து அதுக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணார். மாஸ், பிரியாணி, மாநாடு அப்படின்னு. கடைசியாக போன வருஷம் 2023ஆம் ஆண்டு வெளியான சத்திய சோதனை அப்படின்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பும் பாராட்டப்பட்டது. அந்த படமும் ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படம். பட் பெரிய அளவில் ப்ரொமோஷன் இல்லாதனால அந்த படம் ரீச் ஆகலை. ஒரு கிராயின் கருணை மனு படத்தை டைரக்ட் பண்ண சுரேஷ் அங்கையா தான் இந்த சத்திய சோதனை படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படம் அவருக்கு அவருடைய கெரியரில் ஒரு நல்ல படமாக மாறுச்சு. இந்த மாதிரி அவர் படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் கம்போசராக அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது பிரேம்ஜி அவர்கள் தான். நிறைய படங்களில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காராம். யுவன் சங்கர் ராஜாவே அதை பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. இவரால் பண்ண முடியல, வெளியே இருக்கார் அப்படின்னா பிரேம்ஜியை நம்பி கொடுத்துட்டு போயிடுவாராம். அவர் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு வரான். ஃபார் எக்ஸாம்பிள், வல்லவன் படத்துலேயே 2-3 பாடல்கள் பிரேம்ஜி தான் ஐடியா கொடுத்து அதை கம்போஸ் பண்ணதான். அதே மாதிரி சென்னை 28 படத்தில் வரக்கூடிய ஒரு பிஜிஎம் கிரியேட் பண்ணதும் நம்ம பிரேம்ஜி அவர்கள் தானா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு ஐகானிக் சாங் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பார்த்திவீரன் படத்தில் அறியாத வயசு புரியாத மனசுன்னு இளையராஜா சாருடைய வாய்ஸில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு ஃப்ளூட் இசை வரும். அந்த பிஜிஎம் கம்போஸ் பண்ணதே பிரேம்ஜி தானா. இந்த மாதிரி பல வித்தைகளை அவருக்குள்ளே வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவுடைய பல படங்களில் நம்ம ஹிட்டான பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரீமிக்ஸ்டு வெர்ஷன் நம்ம கேட்டிருப்போம். அதாவது அந்த பாட்டு ரொம்பவும் நார்மலான பாட்டாக இருக்கும், அதில் ஒரு ஃபாஸ்ட் பீட் போட்டு ஸ்பீடான ஒரு வெர்ஷனை கொண்டு வந்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், லுசு பெண்ணே பாட்டை லுசு பெண்ணே அந்த மாதிரி ஸ்பீட் வெர்ஷனில் வரும். விளையாடு மங்காத்தா ஒரு ரீமிக்ஸ்டு வெர்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீமிக்ஸ்டு வெர்ஷன் பண்ணது எல்லாமே இவர் தானாமா. ஸோ அதை நம்பி இந்த பொறுப்பாக யுவன் சங்கர் ராஜா இவரை ஒப்படைச்சிருவாராம். இவரும் அதை சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டு. ஸோ அதே நேரத்தில் இவரும் இசையமைப்பாளராக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. முதலாக வெங்கட் பிரபு ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்த ஞாபகம் வருதே அப்படின்ற படத்தில் தான் இவர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறாரு. அதை தொடர்ந்து நிறைய படங்கள், நெஞ்சத்தை கிளாதே, தோலா, அதே நேரம் அதே இடம், பார்ட்டி, அப்புறம் ஆர்கே நகர் அப்படின்னு, ஜாம்பி அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்களில் இவர் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் பாடகராகவும் பல இசையமைப்பாளரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய ஹிட்டான பாடல்கள் பாடியிருக்காரு. நிறைய ஹிட்டான பாடல்களில் அந்த ரேப் போர்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த ரேப் போர்ஷன் முக்கால்வாசி பாடினதே இவர் தான். அது ஆனால் பலருக்குமே தெரியாது. இதெல்லாம் பிரேம்ஜி பாடின பாடல்களா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா பலரும் ஷாக் ஆகிடுவீங்க. சில குறிப்பிட்ட பாடல்கள் அப்படின்னு நாம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அறிந்தும் அறியாமலும் படத்தில் வரக்கூடிய தீப்பிடிக்க முத்தம் குளிரி, அதில் மேல் வருஷனை நம்ம பிரேம்ஜி தான் பாடியிருப்பார். பாடல் மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அதே மாதிரி அவரே கம்போஸ் பண்ண ஒரு படம் தான் ஜெய் நடிப்பில் வந்த அதே நேரம் அதே இடம். அதில் ஒரு சோகப்பாட்டு வரும், அது ஒரு காலம் அழகிய காலம் அப்படின்ட்டு. அதுவும் பிரேம்ஜி தான் பாடியிருப்பார். அந்த பாட்டும் நல்லாவே ஹிட் ஆச்சு. இதை தவிர நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ரேப் போர்ஷன், பாடலுக்கு நடுவில் வரக்கூடியது, ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த ரேப் போர்ஷன்ஸ் நிறையா பாடியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த படம் திருப்பாச்சி படம் எடுத்துக்கலாம். திருப்பாச்சி படத்தில் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு அப்படின்னு பாட வரைக்கும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ரேப் போர்ஷன் வரும்.
ஓ மை கடவுளே அத்திக்கு தேனி தக்கே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அதே மாதிரி ராம் திரைப்படத்தில் அந்த பூம் பூம் அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட் விளையாடுவாங்க. அதுக்கு நடுவில் ஒரு ரேப் போர்ஷன் வரும். அதுவும் இவர் தான் பாடியிருப்பார். அப்புறம் நம்ம சென்னை 28ல சரோஜா சாமானிக்கலா, மங்காத்தா படத்தில் மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு பல பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. இதை தவிர்த்து 12B, ஆரியா, கண்ட நாள் முதல் அப்படின்னு பல படங்களில் அவர் பாடியிருக்காரு. இன்னொரு ரேப் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சத்யம் திரைப்படம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விஷால் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அதில் அடகட கட ரப்பம்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் வரும். அதில் ஹே போரா அப்படின்ற மாதிரி ஒரு வருஷன் இவர் பாடியிருப்பார். இந்த மாதிரி பல வெற்றி பாடல்களை அவர் பாடியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள், அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்னும் 90s கிட்ஸ்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக அவர் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காமல் சிங்கிளாகவே மனுஷன் ஜாலியாக இருக்கார். ஸோ அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அவர் நடித்ததில், அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணதில், அவர் பாடினதில் உங்களுடைய பெஸ்ட்டு ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் நடித்ததுலேயே எனக்கு பிடிச்ச திரைப்படம் வந்து சரோஜா திரைப்படம். அதில் அவருடைய போர்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் பாடினதில் என்னுடைய ஃபேவரட் வந்து இந்த அதே நேரம் அதே இடம் படத்தில் வரக்கூடிய அது ஒரு காலம் அழகிய காலம் அந்த பாடல் தான். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.